காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் ராதிகாவெலாம் அந்த கேரக்டர் வந்து பிச்சு உதறியிருப்பார். ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அர்ச்சனாவனோட ஹோம்லி லுக்கு, அந்த நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பெண்களுமே சமாதானமாகி கடைசியில வந்து குடும்பம் நடத்துறா. அது மாரி முடிக்கிறதுக்கு இவருக்கு மட்டும் தான் அந்த தைரியம் வந்தது. ரெட்டைவால் குருவி முழுக்க முழுக்க ஆணின் பார்வையில எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளும் சராசரி தமிழ் பெண்களா தான் 2 கதாநாயகங்களும் நம்மளுக்கு காட்டப்பட்டாங்க. ஆனா, அந்த காலத்துல அது எடுபட்டுச்சு. இப்ப எடுபடுமான்னு தெரியல. ஆனா, அவ்வளோ அழகா அந்த நகைச்சுவை உணர்வோட தந்த ஒரு டைரக்டர் தான் நம்ம பாலு மகேந்திரா. இன்னைக்கும் ரெட்டைவால் குருவி. ராஜராஜ சோழன் நான், இனை காணும் காதல் தேவி நீயே. இந்த சாங்க மறக்க முடியுமா? அடுத்தது, கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம்